அது வந்து ஒரு தேர்தல் அப்படின்னா பணத்தை வச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே எனக்கு நேரடியான சவால் விடுறேன். வந்து 3 வருஷமா கொள்ளையடிச்சு வர அப்பா நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. பாருங்கள், அவரை சந்திக்கும். வணக்கம் சார். வணக்கங்க சார், இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு சார்? நம்மள இந்த தொகுதி முழுக்க நீங்க வந்து தீவிரமா பணியாற்றி இருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு? இல்ல, இந்த தொகுதி பாத்தீங்கன்னா நான் வந்து 3 வருஷமா கடுமையா பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து அறிமுகங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ தேர்தல் என்னங்கிறது நம்ம வந்து ஒரு விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா வந்து இந்த திமுக அரசு பாத்தீங்கன்னா மக்கள் விரோத செயலை ஈடுபடுறது மட்டும் இல்லாம மக்களை ஏமாத்துற வேலை செய்யறாங்க. அதாவது வந்து ஒரு தேர்தல் அப்படின்னா பணத்தை வச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அதுக்காகவே வந்து 3 வருஷமா கொள்ளையடிச்சு பணம் வச்சிருக்காங்க. அதுல சும்மா கொஞ்சம் விட்டு எறிஞ்சா மக்கள் ஏமாந்தான் இருக்கிறாங்க, நம்மளோட எங்க போயிருவாங்கன்னு இருக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது இந்த தேர்தல். சார், இப்ப வந்து மகளிர் உரிமை தொகை, அப்புறம் வந்து இலவச பஸ் பயணம், இதெல்லாமே கொடுத்திருக்கு. அதனால லேடிஸ் வாக்குகள் வந்து எங்களுக்கு, பெண்கள் வாக்குகள் எங்களுக்கு தான் விழுன்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு மாயங்க. அதாவது வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்தா, அம்மா கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அவங்க என்னன்னா, அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு போனாங்க. என்ன, அதுல 4 பவுன் தங்கம் அப்ப கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி உடனே 8 பவுன் மாத்தினார். அவங்க 8 கிராம மாத்தினாங்க 1 பவுனுக்கு. அவங்க மரண படிக்கையில் இருக்கும்போது போட்ட கையெழுத்துமே மக்களுக்காக தான் போட்டாங்க. அதுதான் வந்து வாக்குறுதினா. இவங்க என்ன பண்றாங்க, 28 மாசம் முன்னாடி எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் மறந்துட்டாங்க. தேர்தல் வருதா, ரைட்டு, கொஞ்சம் காசு அடிச்சு விட்டோம்னா திருப்பி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த 4 மாசமா ஒரு லஞ்சமாக இந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. இந்த உரிமை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. மக்கள் உரிமையா இருந்தா, இல்ல மகளிருக்கு வந்து ஒரு விடுதலையா இருந்தா, ஏன் தாலிக்கு தங்கம் திட்டம் என்ன போச்சு? மக்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கணும்னா ஸ்கூட்டி திட்டம் எங்க போச்சு? இல்ல காலேஜ் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் எங்க போச்சு? அதெல்லாம் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் மறந்துவிட்டு மகளிருக்கு விரோதமான செயல் என்ன, ஒரு கடைக்கு 4 கடை ஓபன் பண்றாங்க டாஸ்மாக். இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த பேச்சு எடுபடாது சார். இன்னைக்கு வந்து இதுல சித்தூர்ல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்யும்போது ஆற்றல் அசோக்குமார் உங்க பெயரை குறிப்பிடாம சொன்னாரு. அவர் வந்து பெரிய பணக்காரர், அவர் வந்து தன்னுடைய பணத்தை வந்து உங்களுக்கு கொடுத்து வாக்குகளை கவர நினைப்பாரு, ஏமாந்துடாதீங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்க? அதுதான் இன்னைக்கு காலையில ஒரு சவால் விட்டுருந்தேன். அண்ணாமலைக்கு இந்த தொகுதி இல்ல, அது அவர் மேல கோயம்புத்தூர் மூலம் பாக்கட்டும், ஜெயிக்க வேலையை பாக்கட்டும், இல்ல டெபாசிட் வாங்குற வேலையை பாக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த தொகுதியில இப்ப எதிர்கட்சி வேட்பாளரான பிரகாஷுக்கு நேரடியான சவால் விடுறேன். உங்க தொலைக்காட்சி மூலமாகவும் நாளைக்கு எல்லா தொலைக்காட்சி மூலம் சவால் விடுறேன். இந்த 500 1000 இல்லாம மக்கள் பணியில, மக்கள் சேவையில அடிப்படையா வச்சு தேர்தலை சந்திக்க தயாரா? நான் தயார் ஆச்சுங்களா? அவரு தயாரான்னு கேளுங்க. அதுக்கு எந்த பதிலும் வராது, இப்பவே சொல்லிடுறேன். அதே உங்களுக்கு பதிலா இருக்கும். இந்த தேர்தல் வந்து மக்கள் பணி, மக்கள் பிரதிநிதி, அந்த அடிப்படையில் நடக்கிற தேர்தல். சரி சார். சார், இப்ப வந்து நீங்க பாஜகவில் இருந்து அண்மையில் வந்து அதிமுக இணைஞ்சீங்க. இப்ப நீங்க ரொம்ப இப்ப சமீபத்துல வந்தவர் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய இந்த அதிமுகவினருடைய பணிகள் உங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? கட்சியில இந்த தேர்தல் பணிகளை எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? அதிமுக வந்துங்க ஒரு ராணுவ கட்டுப்பாடு கட்சி, சரிங்களா? அதுல வந்து யாரை நிறுத்தினாலும், யாரை முதல் நம்ம பொதுச் செயலாளர் வேட்பாளர் யாரு நிறுத்தினாலும் நிர்வாகிகள் வந்து அவங்க கூட பயணிச்சே தீர்வாங்க. அதுக்கு அடையாளம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திரளா வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகங்கிறது தாய் கட்சி. என்னுடைய தாயார் பாத்தீங்கன்னா 1991 இந்த தொகுதியில இந்தியாவிலே அதிக வாக்குகள் பெற்று ஒரு ஜெயித்த பெண்மணி, முதல் பெண்மணி இங்க, சரிங்களா? முதல் ஃபர்ஸ்ட் உமன் எம்பி இந்த தொகுதி. அதனால அதிமுக ரத்தம் எனக்கு கூடவே ஓடிட்டு இருக்குது. அதனால எந்த மாற்றமும் இல்லை. தொண்டர்கள் பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த ராணுவ கட்டுப்பாடுக்காக, மக்களுக்காக, எப்பவுமே அம்மாவோட பாதையில மக்களுக்காக பயணிக்கிறாங்க. மக்களுக்காக என்ன வேணா செய்வாங்க, அந்த பாதையில போயிட்டு இருக்காங்க. சார், இப்ப வந்து இறுதியான ஒரு கேள்வி. நீங்க வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா வந்து இந்த நிறைய பகுதிகளில் வந்து குறைந்த விலைக்கு 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கறது, அப்புறம் இந்த கோயில் திருப்பணிகள் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வெற்றிக்கு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இது வெற்றி தோல்வினா பாக்குறது இல்லைங்க. அதாவது மக்கள் பணி செய்யணுங்க. மக்கள் பணி செய்யறதுக்கு தேர்தலுக்காக அது செய்யலாம் சொல்ல வரீங்களா? தேர்தலுக்காக சொல்ல வரேன் உங்களுக்கு. அதாவது வந்து மக்கள் பணிக்காக வந்து இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு நமக்கு இல்லங்கிறது தெரிஞ்சது. இல்ல யார் வந்தாலும் வரும்போது கொண்டு வர்றது இல்ல, போகும்போது ஒண்ணு கொண்டு போறது இல்ல. அப்போ இந்த நடுவுல போடுற ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கடவுள் காட்டின அன்னைக்கு என்ன காட்டினாரு, உன் கையில் எதுவும் இல்லை, எல்லா வீட்டுல இருந்தோம் இல்லையா? அதனால அதுக்கப்புறம் நினைச்சேன், சரி நம்ம கடவுள் அருளால பொருளாதாரத்துல
ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். அப்போ இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும் அப்படிங்கிறதுதான் நம்ம சேவையில இறங்கி இருக்கோம். தனிப்பட்ட சேவையில இறங்குனா ஒரு கட்ட வரைக்கும் தான் போக முடியும். அதுக்குதான் அந்த எடப்பாடி என்ன சொன்னாரு, நீ சேவை செஞ்சுட்டு இருக்கிற, நம்ம அதிமுகவோட கொள்கை அதுதான். அப்போ நீ ஒரு வேட்பாளரா போய் நாளைக்கு நாடாளுமன்றத்துக்கு போனோம்னா அந்த பொறுப்பும் அதிகாரம் இருக்கும்போது மக்களுக்கு ஒரு 10 மடங்காக 100 மடங்கா செய்ய முடியும். அதுவும் அதிமுக பலத்தோட பின்பலத்தோட அவரோட வழிகாட்டுதலோட கண்டிப்பா செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனாலதான் இந்த தேர்தலே வந்திருக்கிறேன். இல்ல நான் பயணம் செஞ்சுட்டே இருக்கலாம். நீங்க பாத்திருப்பீங்க, அந்த நீங்க சொன்ன பொருளாதாரமே என்னால செய்ய முடியும். ஆனா அடுத்த கட்டமா போய் மக்கள் எத்தனை பிரச்சனை இந்த ஏமாத்து வேலை செய்ய திமுக அரசு முறியடிக்கணும்னா குறுகால் நின்னே ஆகணும். அதுக்குதான் வந்திருக்கேன். ஓகே, சிறப்பான முறையில தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து